Nana Bhavna Kumar, welcome to your channel. So this is Ganesh Chaturthi Vlog. Every year na Ganesh Chaturthi vlog போடுவேன். last year போட்டேன். அதுக்கு நீங்க நிறைய loves கொடுத்தீங்க. Thank you so much for that. So இந்த டைமும் விநாயகர் சதுர்த்தி vlog இது வந்துச்சு. So basically நிறைய vlog எடுக்கும்போது எனக்கு டைமே கிடைக்கல பேசி வீடியோ எடுக்க. செப்டம்பர் லிட்டரலி ரொம்ப பேக்டாக இருந்தது. ஸோ அதனால நான் நினச்ச ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த டைம் நானும் அக்கா பாம்பேயில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் அக்கா தனியாக செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள் நல்லா கிராண்டாக நல்லா டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசித்து இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க vlogக்கு போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு 3 days பிஃபோர். ஸோ நாங்கள் இன்றைக்கி பிள்ளையார் வாங்கிறதுக்கு வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா இதுதான் தாதர் ஏரியா. இது நம்ம சென்னையில் டி நகர் மாதிரி ஒரு ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு. ஸோ நான் முதலையே ஷாப்பிங் பண்ணிட்டேன். எங்கள் அக்கா அண்ணா கூட எதனா எக்ஸ்ட்ரா வேணா சும்மா பார்க்கணும் வந்துட்டோம். இங்கே ஃப்ளவர்ஸ் 12 பீஸ் நீங்கள் வாங்கலாம். அது ஒரு டசன் 50 rupeesக்கு அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணால் பார்க்குறீங்க எவ்வளோ ரஷ் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு லஸ்ஸி ஷாப்ஸ் ஃபேமஸ் ஆனது. எல்லோரும் அவங்க ஷாப்பிங் முடிச்சது இங்கே லஸ்ஸி வருவாங்க. எங்கள் அக்காவுக்கு சில ட்ரெஸ்லாம் பிடிச்சிட்டு இருந்து. ஸோ இந்த ஷாப்பில் நாங்கள் ஒரு 250 rupeesக்கு ட்ரெஸ் வாங்கினோம். சில துப்பட்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டுக்காக வந்துட்டோம். இங்கே தான் நம்ம பிள்ளையார் வாங்க போகிறோம். இங்கே பூ கடை இருக்குது. ஸோ ஆல்ரெடி பூவில் செஞ்சு வச்சுடுவாங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பிள்ளையாருக்காக வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது கிரி ஸ்டோர்ஸ் மாட்டுங்கால. இங்கே எப்போவுமே நல்லா சவுத் நம்ம தமிழில் இருக்க மாதிரி பிள்ளையார் கிடைக்க அண்ட் ஆல்சோ மண்ணில் செஞ்சுருக்கோம். பட் நான் தான் அடம் பிடிச்சி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஒரு குழந்தை மாதிரி பிள்ளையார் அந்த மாதிரி வேணும் சொன்னேன். இந்த இடத்து ரொம்ப பழைய காலத்து இடம் மாதிரி ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பேப்பரில் செஞ்ச பிள்ளையார் இருந்தது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ப்ளஸ் நிறைய பீசஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் லேட்டாக வந்தோம். ஸோ நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறீங்க பாம்பேனா ரொம்ப பிஃபோராகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆகணும். ஸோ சில பேர் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க, சில பேர் அங்கேயே புக் பண்ணி வைப்பாங்க. பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்துன்னு போவாங்க. நாங்கள் டிசைட் பண்ணோம் நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப சின்னதாகவும் வேணாம் பெருசாக வேணாம் மீடியம் வேணுமா இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப டிசைட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஏதோ டிசைட் பண்ணிட்டோம் ஒரு பிள்ளையாரை. அதை நாங்கள் நல்லா பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மனை வாங்கணுமா இருந்தது. எனக்கு நல்லா ஃபேன்சி கோல்டு இல்லை சில்வர் வாங்கணுமா இருந்தது. ஆனால் எங்கள் அக்கா இல்லை நீ ப்ரௌன் தான் வாங்குற சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த சில்வர் அண்ட் கோல்டு. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளையார்லாம் வந்துகிட்டே இருந்தது. அதுலேருந்து இது ஒரு பிள்ளையார் நாங்கள் பார்த்தோம். சூப்பராக வாசிச்சிருந்தாங்க பாருங்கள். ஸோ பிள்ளையாரை முகத்தை கவர் பண்ணி எடுத்துன்னு வராங்க கண்ணு படக்கூடாது பண்ணிட்டு. We are going to start the decoration for Ganesh as in what we want, how we want to set up the whole place. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ராத்திரி தான் நாங்கள் எல்லாம் செட்டப் பண்ண போகிறோம். எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டோம். ஸோ தட் பார்த்து என்ன வேணுமோ அப்படி செட் பண்ணிடலாம். ஸோ we are ready. எங்கள் அக்கா கிட்ட இந்த ஹூலா ஹூப் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபோம் வச்சு ரொட்டேட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லை இதை டைரெக்டாகவே நம்ம இதை பூ வாங்கணும்ல அதை ரொட்டேட் பண்ணலாம். இந்த பூலாம் நான் எங்கேது வாங்கினேன் இதோட ஹால்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என் வீடியோ பார்க்கலாம் என் சேனலில் போய். ஸோ இதை அழகாக நாங்கள் ரொட்டேட் பண்ணிட்டோம். நல்லா கனமாக தெரியும் பார்க்கறதுக்கும். ப்ளஸ் அந்த சர்க்குலர் எங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இது கேபிள் டைஸ். இது நாங்கள் யூஸ் பண்ணோம் நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்காக கொடுக்க. இப்போ ஏன் சான்ஸ் ஒரு சைடு எங்கள் அக்கா பண்ணாங்க, இன்னொரு சைடு நான் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நாங்கள் நல்லா இறுக்கி கட்டணும். அண்ட் ஐ திங்க் இறுக்கி கட்டினா தான் பெட்டரு. அவ்வளோ அழகாக தெரியும். லூஸாக விட்டாங்க திடீர்னு நாங்கள் பயந்தோம் கேப் தெரிஞ்சிடுவோமோ. அதனால நாங்கள் நல்லா டைட்டாக ஸ்லோவாக கட்டிகிட்டே இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நானும் அக்கா இது பண்ணியிருக்கப்புறம் ப்ராசஸ்க்காக தம்ப்நெயிலுக்காக ஃபோட்டோ எடுத்துருந்தோம். ஸோ இதுதான் லுக் ஃபைனல் லுக். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நாங்கள் கேப் விட்டோம். ஏன்னா எனிவே அங்கே பிள்ளையாரோட மனை வரப்போகுது. ஸோ பிளாக் ஆகிடும். ஸோ ஏன் அந்த கேப் ஃபில் பண்ணோம் பண்ணிட்டு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் அங்கே இங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஒன்றா நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போது நல்லா என்ஜாயும் இருக்கும், நல்ல ஐடியாஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் ட்ராப்க்கு என்ன பண்ணலாம் யோசித்தோம். ஸோ 3
இருந்தது ஐடியாஸ், ஆனால் தெரில. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அதை மறைக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சோம், இந்த மாதிரி ஃபோமும் போட்டோம் நாங்கள் டெஸ்க்கு பின்னாடி. ஸோ தட் ஸ்டிஃபாக அந்த டெஸ்க் நிற்கும். ஸோ ஒரு எல்லோ துணி இருந்தது, அதை எடுத்து நாங்கள் பேக் ட்ராப்பாக அதுக்கு பின்னாடி போட்டோம். அண்ட் ஆல்சோ நான் சொன்னால மிரர் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன், அதுவும் நல்லா நாங்கள் தொங்க வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட சில்வர் கலெக்ஷன் ப்ளேஸ் பண்ணி பார்த்தோம் இப்படி வைக்கலான்னு பண்ணிட்டு. நான் கட் டு நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா இந்த லைட் வாங்கியிருந்தேன். த பெஸ்ட் பர்ச்சேஸ் நான் வாங்கினேன். ஹாலோகிராஃபிக் ஃப்ளவர் மாதிரி அதை அங்கே நாங்கள் டை பண்ணி விட்டோம். ஆன் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இது என் லிஸ்ட்லேயே இல்லை வாங்கிறதுக்கு, ஆனால் ரேண்டமாக வாங்கிட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் இருட்லேயும் டே லைட்லேயும் அப்படி ஒரு லைட்டிங் கொடுத்து அப்படி ஒரு லுக் கொடுத்துப்பா. இது என் ஃபேவரட் பார்ட். இது நாங்கள் ரொம்ப யோசித்து அப்புறமே சரி போட்டுலாம் போட்டோம். இதுதான் காலையிலான லுக். டே 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாமான் வாங்கிறதுக்கு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கூலு. சும்மா அந்த ஏரியாவில் போகும்போது ஞாபகமாக என் ஸ்கூலையும் பார்த்தேன். செம்ம கொள்ளை அடித்தாங்க பழங்களாம். இந்த ஏரியாவில் எப்போவுமே காஸ்ட்லியாக இருக்கும், ப்ளஸ் ஃபெஸ்டிவல் டைமாக செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். இது எங்கள் அம்மா வச்ச பிள்ளையார். எங்களை மாதிரி ஹூலா ஹூப்பில் மாயல் வச்சுருக்காங்க. ஸோ டே 1 பார்த்திங்கன்னா விநாயகர் செட் பண்ணுறது. நாங்கள் வாங்கி முதலேருந்து வச்சுருந்தோம், அதை டப்பாலேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் செட்டப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ செட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளில போயிடுவேன். வெளிலேருந்து பார்த்திங்கன்னா கவர் எடுத்துகிட்டு ஒரு பூ வச்சுட்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இதுதான் எப்போவுமே எங்கள் வீட்டில் பண்ணுவோம். ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிள்ளையார் அப்பாவை நல்லா உட்கார வச்சிடலாம். இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என் கோலம் டியூட்டிஸில் சின்ன வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மஞ்சள் பிள்ளையார் ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் சிலதெலாம் செட் பண்ணி வச்சுட்டேன். அங்கே இங்கே பூ வச்சுட்டு நல்லா டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அக்கா வந்து கொழுக்கட்டை செய்ய, சாம்பார் செய்ய, காய்கறி செய்ய எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் சமையல் வேலை செஞ்சால் எனக்கு சமையல் தெரியாது. இப்போ கொழுக்கட்டை செய்கிற டைம். அதோட மாவு அவுட்டர் மாவு பண்ணுறோம். இட்லி தட்டத்துட்டும் எண்ணெய் வச்சுட்டோம். எங்கள் அக்கா செய்கிறாங்க கொழுக்கட்டை. எனக்கு இதுதான் ஃபேவரட்டான டிஷ் தெரியுமா பிள்ளையார் சத்துக்கு. எல்லா பிள்ளையார் சத்தியும் நான் வெயிட் பண்ணுவேன் இதை சாப்பிட்றதுக்காகவே. ஏன்னா பிள்ளையார் சத்தி தவிர எங்கள் வீட்டில் இதை செய்ய மாட்டாங்க. நானும் கேட்டு டயர்ட் ஆகிடுவேன். எம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் எங்கள் அக்கா பூ கட்டுறாங்க. வாசப்படியில் கட்டுறதுக்கு மா இலையும் பூவும் ஒன்றா கட்டி வைக்கும். ஸோ இதெல்லாம் இலையில் வச்சுட்டு இப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண போகிறோம். ஆல்சோ சொல்லவே மாட்டேன், பிள்ளையார் சத்தி அன்றைக்கி தான் என் பர்த்டே இருந்தது 19 செப்டம்பர். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு பிள்ளையார் சத்தி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுவும் என் பர்த்டே செம்ம. இப்போ வந்து எங்கள் அக்காவோட காலேஜ் ஆண்டு பிள்ளையார் வைப்பாங்க. எங்கள் அக்கா அவ்வளோ வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே சும்மா வந்து பார்க்க என் பர்த்டே நானும் கொஞ்சம் பூஜை பண்ணேன். எல்லோரும் அவங்க டேர்னில் இப்படி சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் மாட்டுங்கா போனோம். மாட்டுங்கா ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளையார் லைனாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் எல்லா பிள்ளையார் பார்க்கறதுக்கு லைனாக ஒவ்வொரு லேனாக நந்து போயிடும். இதுதான் சில லேன் நான் போய் பிள்ளையார் பார்த்தது. அப்படியே ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும் தெரியுமா. நெக்ஸ்ட் வந்து என் பர்த்டே அதனால ஸ்டார் பாக்ஸில் ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் அதுக்காக போனோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பிள்ளையார் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே போகிறதுக்கு வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் ஆகும். எனக்கு 20 மினிட்ஸ் அதே சில டைம் அதோட நிறையவும் ஆகும். அவ்வளோ ரஷ் இருக்கும். ஆனால் நாங்கள் ஈஸியாக ஒரு 10 மணிக்கு போகணுமா, கரெக்டாக 20 மினிட்ஸில் பார்த்து முடிச்சோம். நீங்கள் தூரத்தில் இருந்தால் பார்க்கலாம். இது ஏன் ரிச்சஸ் சொல்லுவாங்க, ஆலோ கோல்டன் ஆலோ சில்வர் வச்சு பிள்ளையாரை வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டு. இது 7 நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த பிள்ளையார். நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளையார். இது பார்த்திங்கன்னா பிரசாத் மாதிரி சுகர் கேன் வச்சுருந்தாங்க. ஸோ டே 2 பார்த்திங்கன்னா லால்பாக்கா ராஜா பார்க்க போகணும். இப்போ வந்து அது ரொம்ப ஃபேமஸ் பிள்ளையார் பாம்பேல. ஆனால் நான் வந்து அன்றைக்கி போகும்போது எனக்கு 20 hours ஆச்சு அந்த பிள்ளையாரை பார்க்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது த ஹோல் ப்ராசஸ். ஏன்னா நிறைய ஸ்கேம் அந்த மாதிரி நடந்தது. வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப ஸ்கேம் பண்ணாங்க. அது பிடிக்கவே இல்லை. அது ஒரு தனி வீடியோ முடிஞ்சால் நான் போடுவேன். ஸோ கம்மிங் டு டே 3 பார்த்தீங்கன்னா விசர்ஜன் டேனா பிள்ளையாருக்கு நம்ம பாய் சொல்ல போகிறோம். ஸோ பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஆர்த்தி எடுத்துகிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை நம்ம
டாடா காட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நான் தான் பண்ணுமா இருந்தது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு ஸ்கூட்டியில் எடுத்துன்னு போனேன். நான் பின்னாடி உட்காந்துது. நாங்கள் இங்கே பக்கத்துலேயே ஒரு பாண்ட் இருந்தது, அங்கே போய் நாங்கள் விசர்ஜன் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க சுற்றி நிறைய பிள்ளையாரும் அங்கே தான் விடுவாங்க. ஸோ நாங்கள் காலங்காத்தாலேயே போயிட்டோம், ரஷ் இருக்கக்கூடாது பண்ணிட்டு அரௌண்ட் 10-11க்கு போய் நாங்கள் குத்துட்டோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த பாண்டு கிட்டே போட்டால் நீங்கள் ஹோல் ப்ராசஸ் பார்ப்பீங்க. ஸோ டே 3 சொன்ன மாதிரி கடைசி தடவை நம்ம பிள்ளையார பார்த்து அவருக்கு ஒரு சாப்பாடை பேக் பண்ணி நல்லா ஒரு பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து விசர்ஜனுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்கிறது ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் நான் வச்சுக்கினேன், ஸ்கூட்டியில் பின்னாடி உட்காந்துட்டேன். இதுதான் அந்த சொன்ன பாண்டு. ஸோ இங்கே வந்து பிள்ளையார் விட்டுடுவோம். நான் நினச்சி இன்னும் தூரமாக போவார், பார்த்தா கொஞ்சம் கிட்டேயே அவர் விசர்ஜன் பண்ணிட்டாரு. ஒரு 3 டிப்ஸ் பண்ணி அப்புறமா கீழே விட்டுடுவார் நம்ம பிள்ளையாரை. கணபதி பப்பா மோரியா அப்படி சொல்லிட்டு இதுதாங்க விசர்ஜன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஃபீல் ஆகும். பிள்ளையார கிளம்பிட்டாரு, ஆனால் அடுத்த தடவைக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கொடுப்பாங்க மண்ணு மாதிரி. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னல, நானும் எங்கள் அக்கா பண்ணோம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இதில் ஒரு டெக்கரேட் பண்ணி போட்டோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐ ஷோர்லி மிஸ் பிள்ளையாரப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார் சத்தி. எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். ஸோ கைஸ், அதுதான் என் விளாக்காக என் விநாயகர் சதுர்த்தி விளாக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருந்தது. மேக் ஷூர் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் நிறைய விளாக்ஸ் பார்க்கணுன்னா இல்லை வேறு எதுனா வீடியோ ஐடியாஸ் வேணும்னா இல்லை இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.